அவரவருக்கு தெரிஞ்சபடி தான் அவரவர் வாழ்வார். அவரவருக்கு தெரிஞ்சபடி தான் அவரவர் வாழ்வார். அவரவர் விருப்பத்தை தான் அவரவர் நிறைவேற்றிக்க முற்படுவார். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்தை நிறைவேற்றிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, முற்படுவாங்க. ஒருத்தர் முற்படாமல் சோம்பேறி இருக்கிறாங்கன்னா அவங்க விரும்பாமல் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். புரியுதா? அவங்க ஏன் சோம்பேறி இருக்கிறாங்க? அவங்க ஏன் கட்டில் விட்டு எழுந்துக்கல? அவங்களால ஏன் எழுந்துக்க முடியலன்னா அவங்க விரும்பலை. எதை? எழுந்துக்கிறத, வாழ்கிறத, நடக்கிறத, வண்டி ஓட்டுறத, கார் ஓட்டுறத, பறக்கிறத, பைலட் ஆகிறத, இல்லை விசேஷமாக ஆகிறத, தெரிஞ்சுக்கிறத என்ன பண்ணல, அவங்க விரும்பலை. அவங்களுக்கு சோறு கச்சிச்சு வயிறு பெருசாகிச்சு உட்காந்துக்கிறாங்க. அவள் தான் விரும்பாதது தான் பண்ண முடியாது. நீங்கள் அவங்கள ஏளனமாக பார்த்தாலும் சரி, உயர்வாக பார்த்தாலும் அவங்க எப்படி தான் இருக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள ஏளனமாக பார்க்கறதுனால அவங்க மாறிடுவாங்களா என்ன? அவங்க மாறலன்னு ஏளனமாக பார்க்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சபடி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்வாங்க. ஒரு புள்ள வரான், வாழ்கிறான், ஓடுறான், கஷ்டப்படுறான், சம்பாதிக்கிறான்னா எதுக்கு? அவனா நினைக்கிறான், வாழணும்னு நினைக்கிறான். அவனையும் நீ என்ன பண்ண முடியாது, இவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு நினைக்க முடியாது. ஸோ யாரையும் ஏளனமாகவும் உயர்வாகவும் பார்க்குறது உன் வேலை இல்லை. முதல்ல உன்னை எப்படி பார்க்குற, இதுதான் முதல் பாயிண்ட்டு.